ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் எக்ஸ்பிளைன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 5 வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் இன் மொபைல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, இந்த காலத்தில் எடிட்டிங் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். அதுலேயும் வீடியோ எடிட்டிங் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன ஒரு விஷயம் நம்ம பண்ணாலுமே அது ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ண நினைப்போம், இல்லைனா அந்த ஒரு வீடியோவாக பார்க்க நினைப்போம். அது மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம மொபைல்லையே கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க ஆப்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அதை வச்சு நம்ம வேணுங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம் பேசிக் லெவலில். அந்த டாப் 5 வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோட்டீஸ் பாயிண்ட் ஒன்று விட்டுட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, CapCut தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லாத காரணத்தால் அதை நம்ம தவிர்த்தரலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்க சிம்பிளான எடிட்டிங் ஆப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது VN வீடியோ எடிட்டர். இது வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த ஆப் வந்து பிகினர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஒரு பர்ஃபெக்டான ஆப் தான். இதில் மல்டி லேயர் யூஸ் பண்ணிக்கலாம், டைம்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 100% ஃப்ரீ, வாட்மார்க் கிடையவே கிடையாது. லாங் வீடியோஸ் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்புக்காக கண்டிப்பாக VN ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். CapCut வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக VN வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு VN உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் VN வீடியோ எடிட்டர் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கப்ப அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் KineMaster. இது தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் KineMaster. அதனால் KineMaster தெரியாதவங்களாம் கொஞ்சம் பேராக தான் இருப்பீங்க. ஏன்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் KineMaster வந்து நிறைய யூடியூபர்ஸும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னா, குரோமா கீ, அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி சில விஷயம்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரீ வெர்ஷனில் வாட்டர்மார்க் இருக்கும். நீங்கள் பெய்ட் வெர்ஷனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிகினர் லெவலில் வீடியோ எடிட் பண்ணணுன்னா உங்களுக்கு KineMaster ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் InShot வந்து சேம் அஸ் KineMaster மாதிரி தான். பிகினராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஆப் தான் InShot. KineMasterல எப்படி நம்ம மல்டி லேயர் வச்சுக்குவோம், குரோமாக்கி இருக்குமோ அதே மாதிரியே இதில் பல விஷயம் இருக்குது. InShot வந்து குயிக்காக நம்ம ஒரு எடிட் பண்ணணும், ரீல்ஸ் இல்லைனா ஷார்ட்ஸுக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒரு வீடியோக்கு மியூசிக் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, இதெல்லாம் InShotல ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஆனால் இதில் ஃப்ரீ வெர்ஷனில் வாட்டர்மார்க் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆட்ஸ் பார்த்தா அதை ரிமூவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் Filmora Go, அதாவது Filmora அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதாவது பிசியில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் ஸ்டைலிஷ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் யூஸ் பண்ணலாம், மோஷன் எஃபெக்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் ஃப்ரீ வெர்ஷனில் வாட்டர்மார்க் வரும். ஆனால் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் UCut வந்து வீடியோ கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் நம்ம டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான், வாட்டர்மார்க் கிடையாது. நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு UCut ட்ரை பண்ணுங்கள். மீதி ஆப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் UCut ட்ரை பண்ணுங்கள். அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு மீதி நான் சொல்லியிருக்க 5 ஆப்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இது மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.